தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிய அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கர்நாடகாவில் நேற்றைக்கு முன்தினம் புதிய அமைச்சரவை பதவியேற்றது. DK சிவக்குமார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 நாட்கள் தான் ஆகின்றது. அதற்குள் ஒரு அமைச்சர் கோபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராமலிங்க ரெட்டி இவர் பெங்களூர் BTM லேஅவுட் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். 8 முறை கர்நாடக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். வீரப்ப மொய்லி, சித்தாராமையா, SM கிருஷ்ணா ஆகியோரது அமைச்சரவைகளில் இவர் 4 முறை அமைச்சராக இருந்துள்ளார். கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் சிவக்குமார் அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றார். பெங்களூர் நகர மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் விருப்பத்துக்கு மாறாக நீர்ப்பாசனத்துறை ஒதுக்கப்பட்டது. தனக்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் அதிருப்தி ஏற்பட்டதால் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பதவியேற்று 48 மணி நேரத்துக்குள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தான் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டனாக பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார். ராமலிங்க ரெட்டி ராஜினாமா செய்தது கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. முதலமைச்சராக பொறுப்பேற்று 48 மணி நேரத்துக்குள் DK சிவக்குமாருக்கு சோதனை. காங்கிரஸ் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தால் 10 ஆண்டுகள் வனவாசம். அந்த அளவுக்கு காங்கிரஸ் 5 ஆண்டுகால ஆட்சியில் கோஷ்டி பூசலுக்கு பஞ்சமே கிடையாது. தற்பொழுது 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ளது. தற்பொழுது கோஷ்டி பூசலால் தத்தளித்து வருகிறது. 2028ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் இந்த கோஷ்டி பூசல் எதிரொலிக்குமா, காங்கிரஸ் வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.